ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக ஃபேஷியல் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி டக்குன்னு உங்களுக்கும் காட்டலாமேன்ட்டு ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு ஒரு பிம்பிள் வேறு புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஏன் இப்படி பேசுகிறேன்னா, இங்கே நான் கண்ணாடி வச்சுருக்கேன், உட்காந்து பண்ணலாம், இடுப்பு வலிக்குது அப்படின்ட்டு. அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேமராவில் என்ன காட்டிக்கிறேன். அவ்வளோதான். இனி ரிப்பீட்டாக பண்ணுறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக இன்னும் என்னோடய ஸ்கின்னில் தான் இருக்குது கிளென்சிங்கு. பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டேன். கிளென்சிங் வந்து உங்களுக்கு என்னென்ன நான் ப்ராடக்ட் போட்டேங்கிறது நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். இப்போதைக்கு நான் காட்ட மாட்டேன், சீக்ரெட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க, ஓகேவா? நான் கிளென்ஸ் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டேன், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன், ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். கிளென்ஸ் வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டாவே நம்ம ஸ்கின் வந்து டோட்டலாக க்ளீன் ஆகிடும். தெரியுதா? நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஃபுல்லாக நம்மளோட அந்த டஸ்ட்டு அழுக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன். அடுத்து டீடான் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டீடான் வேணும்னு யோசிச்சிங்கன்னா போடலாம், அது நம்ம இஷ்டம் தான். லேசாக எரியும். அது என்னோட பிம்பிள் ரொம்ப பழுத்து நிற்கிது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். டீடான் போட்டுட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த லேசாக ஒரு எரியும். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் கொஞ்சம் கம்மியானோடைய க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஸ்க்ரப் போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக ப்ராடக்ட்லாம் காட்டாமல் தான் இருக்கேன். அது யார் வேணும்னு சொல்லுங்கள். அதனால அது நீங்கள் எதுவும் டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்னோட பார்த்துட்டு கேளுங்க, போதும். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு அந்த பொறியனால எனக்கு பிடிக்காது. அதனால் எங்கே இருக்கோ அங்கே நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணுற அளவுக்கு ஃபேஸில் எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் மைல்டாக ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப போட்டு பண்ணிடாதீங்க, அது பெரிய மிஸ்டேக் ஆகிடும். அடுத்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கோல்டு ஹீட்டுன்ட்டு ஒன்று, இதை போட்டு ஸ்கின் வந்துட்டு அப்படியே விட்டுறணும் ஒரு 10 நிமிஷம், ஓகேவா? போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கா. பேக் மாதிரி விட்டுருக்கேன் ஒரு 5 நிமிஷம். எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைமே. நின்றுதா காட்ட முடியல முழுசும். இங்கே ஒரு கண்ணாடி இருக்கனால இது இடிக்குது, ஓகேவா? 5 மினிட்ஸ் விட்டால் போதும். அப்புறம் இதை வாஷ் பண்ணிட்டு அடுத்து ஒரு பேக். அடுத்து மசாஜ் க்ரீம், இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும், ஓகேவா? பேக் அவ்வளோதான். இதை வந்து ஜென்ரலாக மசாஜ் பண்ணணும். ஓகே, நான் ஜென்ரலாக மசாஜ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப போட்டு, ஏன்னா ரொம்ப பயங்கர சென்சிட்டிவ் என்னோடய ஸ்கின். ஸோ அதனால் ஜென்ரலாக மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வரேன். பேக் போட்டு மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுத்து பேக் மசாஜ், இது ஃபேஸ் பேக். இதை போட்டு நம்ம பேக் தெரியும். ஆக்சுவலாக ப்ரஷ் வச்சு பண்ணணும். நான் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
கஸ்டமருக்கு தனியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். கஸ்டமரோட தான் நான் தொட மாட்டேன். கஸ்டமர் சேஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ஹேண்டு போடு, எனக்கு கஸ்டமர் தான் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். பேக் போட்டாச்சு. இந்த ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃபைன், காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து பாலிஷ் ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபைன், முடிச்சிட்டேன். நான் கழுத்துக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக நான் வந்துட்டு கழுத்துக்கு போடலை. ஸோ அந்த பாலிஷ் க்ரீம் போட்டிருக்கேன், இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஆனால் இதான் ஃபைனல். என்னோடய ஸ்கின்னுக்கும் கழுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி ஃபேஷியல் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோட காண்டாக்ட் நம்பர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ, லவ் யூ. இதான் என்னோட ஃபைனல் டச்.